பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 19ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். The book of Zephaniah chapter 3 verses 14 and 15. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்தோஷமா பாட்டு பாடி மகிழ்ச்சியா இரு மகளே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த ப்ரேயருக்கு வரும்போது இல்லை இந்த மெசேஜை கேட்கும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கலாம் பிரியமானவர்களே. கவலையோடு நம்ம வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே. சியோன் குமாரத்தினா யாரு? தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம எல்லாம் சியோன் குமாரத்திகள். ஜாயன், சியோன் அப்படின்னா கர்த்தருடைய நகரம். அப்போ அந்த கர்த்தருடைய நகரத்தில் நம்ம ஒரு நாள் வாசமாக இருக்க போகிற தேவ பிள்ளைகள். நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக பாடுறது இல்லை, கம்பீரமாக பாடணுமா. எப்போ நம்ம கம்பீரமாக பாடுவோம்? யோசிச்சு பாருங்க. எப்போ நம்ம ஃபுல் எனர்ஜியோடு பாடுவோம்? நம்ம துக்கமாக இருக்கும்போது பாடுவோமா? பாட மாட்டோம். சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு காரியம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஒரு ஜபம், ரொம்ப நாளாக ஜோமன ஜபம் உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாங்க, ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்போம்ல, அந்த மாதிரி கம்பீரமாக இருப்போம்ல. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். சும்மா சாதாரணமாலாம் இல்லை, ஷவுட் பண்ணணுமா, ஆர்ப்பரியுங்கள். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க, அதில் ஒரு கேம், ஒரு கோல் போட்டாங்க, இல்லை ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் ஷவுட் பண்ணி கிளாப் பண்ணி அதை ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி தானே பிரியமானவர்களே? அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. ஆண்டவர் ஏன் நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு தெரியுமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். ஆமென். நம்ம எவ்வளோ தவறுகள் செய்தோம், எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ மீறுதல்கள், நம்ம மேலே ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க? அதெல்லாம் அகற்றி விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 கடன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 நீங்கள் கடன் கொடுக்கணும். கடன்காரன் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி இந்த கடனை தீர்க்க போகிறோம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு குழம்புற நேரத்தில் யாராவது ஒருத்தர் அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டாங்கன்னா, இனிமேல் நீங்கள் கடன் பட்டவங்களுக்கு நீங்கள் அடிமையாவது இல்லை, நான் எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன், அந்த 1,00,000 கடன், அந்த 1,00,00,000 கடனை நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நம்ம எப்படி இருப்போம்? யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம் என்கிற கடன் ஆக்கினைகளை இயேசு அகற்றினார். அதுதான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து செய்தது. நம்மளால் சில நேரத்தில் அதை புரிஞ்சு கொள்ள முடியறதில்ல. நம்மளுடைய கடன் ஆகிய அந்த பாவன்ற ஒரு கடன், அந்த சுமை நம்மளை அமிழ்த்தினது. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இதுக்கு என்ன பிராயச்சித்தம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்மளை விடுவிக்கும்படி அவர் தேவகுமாரன் இறங்கி வந்தார். மனுஷ உருவத்தில் ஆண்டவரே இறங்கி அவர் பாடுகளை பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டார். அதனால ஆண்டவர் சியோன் குமாரத்தியை என்ன செய், சந்தோஷமாரு, நீ மகிழ்ச்சியாரு, இனிமேல் நான் உன் ஆக்கினைகளை நினைப்பதில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
ஆண்டவராக கடந்து வந்ததை நம்ம கிறிஸ்மஸ்ன்னு நினைவு கூறுகிறோம். எதற்காக தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார்? நம்முடைய பாவத்தினுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வச்சு கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த பாவத்துக்கெல்லாம் பிரயாச்சித்தம் பண்ணி நம்மளை மீட்டு கொண்டார். கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார். அதனால நீ சந்தோஷமாயிரு மகளே. உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துரு என்ன செய்து கொண்டிருந்தான்? உன்னுடைய ஆக்கினை, உன்னுடைய பாவத்தையே சுட்டி சுட்டி காட்டி கொண்டிருந்தான். இப்போ அவனை கர்த்தர் அகற்றி விட்டார். நம்முடைய பாவத்தை மன்னித்த தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆக்கினைகளை அகற்றின தேவன் நம்முடைய சத்துருக்களை எல்லாம் விலக்கினாரே. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரு. அவர் இஸ்ரவேலின் ராஜா. இன்னைக்கு நமக்கு ராஜா நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு மேயர் இல்லை, ஒரு கவர்னர் இல்லை, ஒரு பெரிய அதிபதி உங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளால் அதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இல்லை. ஐயோ நான் தனியாக இருந்து இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் தனிமையாக இல்லை. இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இனிமே தீங்கை காண மாட்டாய். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஆண்டவரை பார்த்து ஆமேன் ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் எனக்காக ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறேன்ப்பான்னு சொல்லுவோமா? இந்த வசனத்தை கேட்குற எல்லாரும், ஆண்டவரே இந்த வசனம் எனக்குரிய வசனம், ஆண்டவரே இன்னைக்கு என்னோட நீங்கள் பேசுகிறீங்கப்பா, இனிமே நான் தீங்கை காண மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் அநேக தீங்கு, அநேக தீமையான நாட்கள், அநேக தீமைகளை நீ கண்டிருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து இனிமேல் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜா உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டார். உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு விட்டார். உன் சத்துருக்களை கர்த்தர் விலக்கி போட்டு விட்டார். அவர் என்னுடைய நடுவில் இருக்கிறபடினால இனிமேல் நான் தீங்கை காண மாட்டேன். ஹல்லேலூயா. இது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஏன்னா ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்க. என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி விட்டாங்க. இனிமே என் வாழ்க்கையில் தீமைன்றது கிடையாது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். பாவம் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் சத்ரு தீமையை கொண்டு வர முடியும். அது மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பாவம் இருந்தால் தான் அவன் கிரியைகளை அவன் செய்கிறான். பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சத்ருவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பாவத்தில் விழும்போது தான் பிரியமானவர்களே இந்த சத்ரு நம்ம மேலே ஒரு ஹோல்டு எடுக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்போவுமே நம்ம பாவம் இல்லாமல் இருக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தை நாடணும், ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது உடனே கீழ்ப்படியணும். அப்படியாக நம்ம இருக்கும்போது சத்ருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஹல்லேலூயா. சத்ரு நம்ம வாழ்க்கையில் இல்லைனாலே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? ஒருவேளை மெசேஜை கேட்குறதுக்கு முன்னால் நம்ம எப்படிப்பட்ட மூடில் சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தட்டும். இந்த வசனத்தில் இருக்கிறதான இந்த வல்லமை, இந்த சத்துவம் உங்களுடைய ஆவிக்குள்ளே கடந்து சென்று உங்களுடைய முறிந்த ஆவி, சோர்ந்து போன ஆவி, அந்த விடாய்த்த அந்த ஆத்மாவை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?